இப்போ கேக்குறதாடா? இப்போ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேன்டா. ஆ FPO வந்து எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. FPO stands for follow on public offer. A company opts for the FPO route when it wishes to raise additional capital from the shareholders and new investors. ஏய் ஏய் சாரிடா. ஒரே ஒரே நிமிஷம்டா. சாரிடா. நீங்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப சாரி ஸ்ரீதேவி ஸ்ரீசங்கர். ஆ, இப்ப வந்து இந்த பப்ளிக் ஆஃபரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு வந்து இப்ப கம்பெனிக்கு வந்து ஐபிஓ போட்டும் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஓகேவா லேந்து எனக்கு அடிக்குவேட் ஃபண்ட்ஸ் வரல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாலோ அண்ட் பப்ளிக் ஆஃபர் எஃபிஓ ரூட்டை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. இந்த ரூட் ஆஃப் பண்ண இந்த ரூட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும்டா. நம்ம வந்து எஃபிஓக்கும் ஐபிஓக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஐபிஓன்றது என்னன்னா இட்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆஃப் த ஈக்விட்டி டு த பப்ளிக். ஓகேவா? இது வந்து எம்சிக்யூஸ்ல வரும் கணமா. ஓகேவா? ஐபிஓன்றது முதல்ல செபி வந்து ஒரு கம்பெனியை லிஸ்டிங்ல சேர்க்கறது ஐபிஓ. எஃபிஓன்றது ஒரு சப்ளிமெண்டரி இஷ்யூ. வாட் எவர் இஸ் மேட் ஆஃப்டர் த கம்பெனி ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் அன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் பார்த்துருக்கீங்களாடா? நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இல்ல அந்த மாதிரி லிஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியை வந்து செபி சாப்பா குத்தி இந்த கம்பெனி சூப்பர் உள்ள வரதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு சாப்பா குத்தி எடுத்துட்டு வரும்போது ஒரு ரூட்ல எடுத்துட்டு வராங்களா, அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஆனா எஃபிஓன்றது என்னன்னா கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் பண்ணியும் சஃபிஷியன்டான ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த சப்ளிமெண்டரி இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. Follow on public offer or supplementary issues made after a company has been established on an exchange. Okay, va? So FPO is when an already listed company makes either a fresh issue of securities to the public or an offer for sale to the public through an offer document. இப்போ இதுல வந்து என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க இங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ ஆன் ஆஃபரிங் ஒன்று டெர்மினாலஜி இருக்குக்கண்ணா. அது டூ டைப்ஸ் இருக்கு, டைல்யூட்டிவ் அண்ட் நான் டைல்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த 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 செகண்டரி ஆஃபரிங் இஸ் an offering of securities by shareholder of the company. A follow on offering is preceded by release of prospectus similar to IPO. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஐபிஓ இருக்கு சரியா, அந்த ஐபிஓவை ஃபாலோ பண்ணி எஃபிஓ நடக்கிறதுல அந்த எஃபிஓ ப்ராசஸ் போது ஃபாலோ ஆன் ஆஃபரிங் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கூகுளோட ஐபிஓ இருக்குல்ல கண்ணா, கூகுளோட ஐபிஓ இன்க்ளூட் பண்ணும்போதே பிரைமரி ஆஃபரிங் நடக்கும், இஷ்யூவன்ஸ் ஆஃப் கூகுள் ஸ்டாக் பை கூகுள், அண்ட் செகண்டரி ஆஃபரிங் நடக்கும், சேல் ஆஃப் கூகுள் ஸ்டாக் ஹெல்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் தி ஃபவுண்டர்ஸ். ரெண்டு நடக்கும்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஃபாலோ ஆன் ஆஃபரிங்ன்றது வந்து ஓகேவா, அதை வந்து செகண்டரி ஆஃபரிங் சொல்றாங்க. அது செகண்டரி ஆஃபரிங் சொல்லக்கூடாது. ஃபாலோ ஆன் ஆஃபரிங்ன்றது ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வந்து டைல்யூட்டிவ், இன்னொன்று நான் டைல்யூட்டிவ். இந்த ஃபாலோ ஆன் ஆஃபரிங்ன்றது வந்து எப்பவுமே வந்து ஐபிஓ நடந்ததுக்கு அப்புறம் நடக்கும் சரியா. அது என்னன்னா கூகுள் ஐபிஓ வந்து இல்ல எப்பவுமே பிரைமரி ஆஃபரிங்கும் இருக்கும் செகண்டரி ஆஃபரிங்கும் இருக்கும். பிரைமரி ஆஃபரிங்ன்றது வந்து கூகுள் ஸ்டாக்கை இஷ்யூ பண்றது. செகண்டரி ஆஃபரிங்ன்றது வந்து கூகுள் ஸ்டாக்கை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்கல்ல அவங்க செல் பண்றது செகண்டரி ஆஃபரிங். உங்களுக்கு புரிஞ்சுதா இது ரெண்டும்? இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன் பாருங்க கண்ணா. ஐபிஓ வந்து இஸ் மேட் when company intends to raise the capital சரியா. எஃபிஓ is made as the next step to the public contribution. எனக்கு பப்ளிக்ல இருந்து வந்த கான்ட்ரிபியூஷன் போறல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஐபிஓ வந்து எஃபிஓ வந்து டிக்ளேர் பண்ணுவேன். இந்த இப்ப புரியுறதா உங்களுக்கு மீனிங் ரெண்டுத்துக்கும்? ஓகேவாடா? ஐபிஓன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. முதல்ல செபி சாப்பா குத்தி இந்த கம்பெனியை லிஸ்டிங்க்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றது தான் ஐபிஓ. எஃபிஓன்றது என்னன்னா இஸ் சப்சிக்வெண்ட் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? எஃபிஓன்றது இஸ் சப்சிக்வெண்ட் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பை த கம்பெனி இஸ் மேடு த்ரூ ஐபிஓ. முதல்ல ஒரு ஷேரை வந்து கம்பெனில இது பண்றது வந்து ஐபிஓ. when the company first becoming a publicly traded company on a national stock exchange.
இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல எல்ஐசி வந்து மார்ச் 2019ல எடுத்துட்டு வந்தாங்கடா. அப்ப நாங்கலாம் நெறைய வாங்கினோம். நாங்க இல்ல, நீங்களா கூட வாங்கியிருப்பீங்க. உங்க அப்பா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்க ரிலேட்டிவ் நெறைய பேர் வாங்கியிருப்பாங்க அந்த ஐடிபி. ஆனா அந்த ஐபிஓ வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் செபி சாப்பா குட்டி லிஸ்டிங்ல எடுத்துட்டு வாங்க. ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்டாக் அது. ஹையஸ்ட் ஃபாலோ அண்ட் பப்ளிக் ஆஃபரிங்ன்றது பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் ஏற்கனவே லிஸ்டிங் ஆயிருக்குங்க நான் செபில. ஆனா எனக்கு வந்து இன்னும் பணம் தேவைப்படுறது, கம்பெனிக்கு இன்னும் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ பணம் தேவைப்படுறதுன்னு பண்றது தான் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இது ரெண்டும் முடிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். யார் ரெண்டு பேருக்கு ஐடியா இருக்கா ரைட் இஷ்யூனா என்னன்னு? எனி ஐடியா? எனி ஐடியா ரைட் இஷ்யூனா? ம், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க கண்ணா. ஆ, ஆமா, அந்த மாதிரி. ஆல்மோஸ்ட் யூஆர் ரைட் செல்லம். யூஆர் ரைட். ஸ்ரீதேவி, நீங்க ட்ரை பண்றீங்களா கண்ணா? சூப்பர் செல்லம், சூப்பர். கரெக்ட் செல்லம், சூப்பர். ஓகேவா? ஸோ ரைட் இஷ்யூ இது வந்து ரொம்ப இது வந்து லாலையும் வரும் கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து லாலையும் வரும். லால வந்து ஆமா, கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல வரும்டா லால. ஸோ இந்த கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல வரும். த டேர்ம் ரைட் இஷ்யூட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல டிஃபைன் பண்ணல. பட் செபி தான் ரைட் இஷ்யூ என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ offer of specified securities by a listed issuer to the shareholders of the issuer as on the record fixed for the purpose. When where any time where the company um, a company having a share capital proposes to increase its subscribe capital by the issue of further shares, such shares shall be offered to the ஒரே ஒரே நிமிஷம் சொல்லுமா. So it means an offer of the specified security by a listed issuer to the sorry, where any time a company having a share capital proposes to increase its subscribe capital by the issue of further shares, such shares shall be offered to the person who at the date of the offer are holders of the equity shares. இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கடா. ஆஃபர் வந்து இந்த ரைட் இஷ்யூவோட ஆஃபர் as you rightly told எப்ப வந்து நடக்கும் அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டியை வந்து ஓகேவா ஆஃப் அ லிஸ்டட் இஷ்யூவர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த இஷ்யூவர்க்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரைட் இஷ்யூ. இந்த ரைட் இஷ்யூ வந்து எப்பவுமே வந்து சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணம்மா. ஒரு நோட்டீஸ் மூலமா இந்த ஆஃபர் பண்ணணும். ஓகேவா? டைம் லிமிட் வந்து இந்த ஆஃபர் பண்ணினதுலேருந்து ரைட் இஷ்யூ டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேவா? அதாவது நான் ரைட் இஷ்யூ குடுக்குறேன்னு கம்பெனி பண்ணதுக்கப்புறம் 15 நாளைக்குள்ள பண்ணிடணும். ஆனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பா குடுக்கணும். சப்போஸ் 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் இஷ்யூ இவங்களால பண்ணவே முடியாது. இதான் ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட. இதோட ஒன் மோர் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம்.
ரைட் இஷ்யூ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா அந்த ரைட் இஷ்யூஸ் ஆஃப் போனஸ் இஷ்யூலாம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட் ரைட் இஷ்யூஸ் மட்டும் இது பண்ணல. ரைட் இஷ்யூன்றது சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு கம்மியான ரேட்ல அமௌண்ட்டுக்கு, அதாவது 100 ரூபாய் ஷேர்னு வச்சுக்கோங்கடா, 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதான் ரைட் இஷ்யூ. ஓகேவா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கெட்ஸ் ரைட்ஸ் டு பர்ச்சேஸ் தீஸ் நியூ ஷேர்ஸ் அட் அ லோவர் பிரைஸ் தேன் த மார்க்கெட் ரேட், which helps the company to raise more money without bringing in new outside investors. புரிஞ்சுதா கான்செப்ட்? செல்லமா இது எங்கேயாவது எழுதிக்கோங்கடா கண்ணம்மா. நான் எக்ஸல் ஃபைல்ல போடுறேன். ஆனா நீங்க எழுதிக்கோங்க. ரைட் இஷ்யூ. என்னால ரொம்ப இன்னைக்கு ப்ரொடக்டிவா எடுக்க முடியல, ரொம்ப சாரி. சிவசங்கரி, நீங்க நிதானம் பார்த்து வாங்கடாண்ணா ஊருக்கு, சென்னைக்கு. இங்க கரண்ட் இல்ல, நாளை இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கரண்ட் க்ளோஸ் பண்ண போறாங்களாம் ஒரு 2 டேஸ்க்கு. ஆனா நம்ம கிளாஸ் கண்டிப்பா ஒர்க் ஆகும்டா. ஓகே, ஏன்னா இது வைஃபை இது இன்வெர்டர்ல ஒர்க் ஆகுது இங்க. ஆனால் நீங்க டிராவல் பண்றதுக்காக சொல்றேன். இதுதான் ரைட் இஷ்யூட கான்செப்ட். வேல்யூவேஷன் ஆஃப் ரைட்ஸ் வந்து usually a company offers right issues at a price which is lower than the market price of the shares, so that existing shareholders may get the monetary benefit of being associated with the company for a long time. கம்பெனிக்கு வந்து ரைட் இஷ்யூ வந்து இது பண்றாங்கடா. ரைட் இஷ்யூ வந்து கம்பெனிக்கு 100 ரூபாய் ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க கணமா, உங்களுக்கு நீங்க கம்பெனி ஹோல்டர்ஸ்னா உங்களுக்கு நான் 80 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா அப்ப என்ன ஆயிடுறது, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுறதா? கரெக்டா? அப்போ it basically raises the share capital of the company also. So existing shareholders who have been offered right issues, அவங்க வந்து என்ன பண்றாங்க, they do not want to purchase these offered shares. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்படலடா, கம்பெனி கொடுக்குறான் கம்மியா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ரைட்டை இன்னொரு பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம் within the specified period of time. ஓகேவா? அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அதன் மூலமா ரைட்டை விற்கிறது மூலமா ஒரு லாபம் கண்டுபிடிக்கலாம். எப்படிலாம் பிசினஸ் பாருங்களேன். நான் ஷெல்ல ஒர்க் பண்றேன்னா இது லைவா நடந்திருக்கு. எனக்கு ஷெல்ல வந்து ரைட் இஷ்யூ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா நான் வேண்டான்ட்டேன். நான் என்ன பண்ணேன், அந்த ரைட் இஷ்யூவோட ரைட்டை இன்னொருத்தருக்கு வித்து நான் லாபம் பார்த்தேன். ஓகேவா? அப்படி பண்ணும்போது இட்ஸ் அ பிசினஸ். புரியுதா? ஸோ நான் பிசினஸ் பார்த்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் எனக்கு நான் ப்ராஃபிட் பார்த்தேன்ல. ஓகே, ஸோ த ப்ராஃபிட் எவ்வளோ, இந்த 15,000, இந்த 15,000 நீங்க திருப்பி வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், அதுல நான் ஒரு 20% ரிட்டர்ன் பார்த்தேன்டா. அந்த ரிட்டர்ன் அக்யூமுலேட் பண்ணி சோவரன்ஸ் கோல்டு பாண்ட்ல அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம எப்படி க்ரோ பண்ணணும்ன்றதுக்காக சொல்றேன். ஸோ தட் இஸ் ஹவு இந்த ப்ராஃபிட் எடுத்து அங்க போட்டு அப்படியே டபுள் பண்றது. ஸோ திஸ் ரைட் கேன் பி வேல்யூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி as below. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஆட் டு த அபோவ் பிரைஸ் பெய்ட் ஃபார் த ஃப்ரெஷ் ஷேர்ஸ், ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ். எப்படி ரைட்டை வந்து நம்ம வேல்யூ பண்ணோம், இப்போ நான் என்னோட ரைட்டை வந்து வேல்யூ பண்ணோம்னா எனக்கு வந்து என்னம்மா எவ்வளோ தெரியுமா, 1400 எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம கரெக்டா 1400 ரூபாய் சொன்னாங்க. ஆனா நான் வித்தது வந்து 1700 ரூபாய்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வித்தேன், எனக்கு அலாட் பண்ண ஷேர்ஸ். ஆனா ஒரு ப்ரொசீஜர் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா வேல்யூவேஷன் ரைட்டு கம்பெனிலேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஷேர்ஸ் எல்லாமே கம்பெனி டஸ் இட். ஸோ ஃபைனலி இந்த ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் தி ஷேரையும் மார்க்கெட் பிரைஸையும் டிடக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களோட வேல்யூ ஆஃப் ரைட். புரிஞ்சுதா செல்லமா? ஓகே செல்லம், எனக்கு வந்து ஒரு கேன் பி கனெக்ட் அட் 6 o'clock ஓகேவா இருக்குமா? ஐயோ சிவசங்கரிக்கு இது இல்லை ஆஃபீஸ்ல. ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஓகே, நான் உங்களுக்கு டைமிங் பிங்க் பண்றேன். நான் எனக்கு ஐ வாண்ட் டு சிட் வித் யூ 1.5 hours உட்காந்துக்கணும். எனக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சாரி. நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதுவாயிடுறேன்டா. பண்ணிட்டு ஐ வில் சிட் வித் யூ ஃபார் 6 o'clock. ஓகேவா? ஒரு 6 to 7:30 அந்த மாதிரி இருந்தா ஓகேவா இருக்குமா? ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சாரி, ரொம்ப சாரி. பட் இது நீங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ மட்டும் நீங்க கண்டிப்பா பாத்துருங்க செல்லம். ஓகே கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் போத் ஆஃப் யூ. ம், தேங்க்யூ. ஷூர் ஷூர். தேங்க்ஸ் கண்ணா. தேங்க்ஸ் ஸ்ரீதேவி. தேங்க்ஸ் சிவசங்கரி. யா.